Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. TNTET Paper 1 and Paper 2 கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற போயம்ஸ், ப்ரோஸ், அதோட ஆத்தர்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். நேம் ஆஃப் த போயம் அண்ட் ஆத்தர் தி கேஸ்டல், எட்வின் மூயர். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? கேஸ்டல் அப்படின்னா கோட்டைங்க. ஸோ வின் பண்ணாதான் கோட்டையை அடைய முடியும். வின் பண்ணாதான் கோட்டையை அடைய முடியும். வின் பண்ணாதான் கோட்டையை அடைய முடியும். அவ்வளோதாங்க. தி கேஸ்டல், எட்வின் மூயர். எட்வின் மூயர் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் போயட், நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. வின் பண்ணாதான் கோட்டையை அடைய முடியும். தி கேஸ்டல், எட்வின் மூயர். தென் அடுத்து, அவர் கேசரினா ட்ரீ டொரு டட். அவர் கேசரினா ட்ரீ டொரு டட். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அவன் ட்ரீயை தட்டு தட்டுன்னு தட்டுறான்டா. அவன் ட்ரீயை தட்டு தட்டுன்னு தட்டுறான்டா. அவ்வளோதாங்க. அவர் கேசரானா ட்ரீ டொரு டட். டொரு டட் அப்படிங்கிறவர் ஒரு பெங்காலி போயட்டுங்க. இவங்க வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெண்டுலையுமே வந்துட்டு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்து, ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். உலகமே ஒரு நாடக மேடை. சொன்னது யாருங்க? வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவ்வளோதாங்க. உலகமே ஒரு நாடக மேடை. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் சொன்னது வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவ்வளோதாங்க. அடுத்து, உலிசஸ், ஆல்ஃப்ரெட் டெனிசன். உலிசஸ், ஆல்ஃப்ரெட் டெனிசன். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? சன்னு எப்போ பார்த்தாலும் உளிச்சிதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சன்னு எப்பயுமே உளிச்சிதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆல்ஃப்ரெட் டெனிசன் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் பொயட். இவரை வந்து பொயட் லாரேட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நம்மளுக்கு கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல்ஃப்ரெட் டெனிசன் அப்படிங்கிறவர் ஒரு பொயட் லாரேட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட், எ ஃபாதர் டு ஹிஸ் சன் காரல் ஆகஸ்ட் சான்பர்க். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்பா பையனுக்கு ஆகஸ்ட்டில் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்பா பையன்கிட்ட ஆகஸ்ட்டில் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவ்வளோதாங்க. எ ஃபாதர் டு ஹிஸ் சன் காரல் ஆகஸ்ட் சான்பர்க். இவர் ஒரு அமெரிக்கன் போயட்டுங்க. தென் இதில் நம்மளுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்கங்க, ஒரு கோட்ஸ் மாதிரி. Poetry is the opening and closing of a door, leaving those who look through to guess about what was seen during a moment. சொன்னது யாருங்க? காரல் சான்பர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து, இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஆத்தர் யாருங்க? ராபர்ட் ப்ரௌனிங். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃப்ரெஞ்சு கேம்பில் எப்போ பார்த்தாலும் ப்ரௌனாகவே இருக்கும்ப்பா. ஃப்ரெஞ்சு கேம்பில் எப்போ பார்த்தாலும் ப்ரௌனாகவே இருக்கும்ப்பா. அவ்வளோதாங்க. இந்த ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிறவங்க ஒரு இங்கிலீஷ் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. The Ring and the Book made him a leading British poet. By 1881, recognition of his outstanding contribution to literature, The Ring and the Book made him a leading British poet அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின The Ring and the Book அப்படிங்கிறது பிரிட்டிஷில் வந்துட்டு ஒரு லீடிங் பொயட்னு சொல்கிறாங்க. By 1881, in recognition of his outstanding contribution to literature. அவ்வளோதாங்க. போயம் முடிஞ்சது. ஒரு குவிக் ரீகால் பார்த்துட்டு வந்துடலாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன், தி கேஸ்டல், எட்வின் மூயர். வின் பண்ணாதான் கேஸ்டலுக்கு போக முடியும். வின் பண்ணாதான் கோட்டைக்கு போக முடியும். அவர் கேசரனா ட்ரீ டொரு டட். எப்போ பார்த்தாலும் மரத்தை தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. தென் அடுத்து, ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ். உலகமே ஒரு நாடகமேடை. சொன்னது யாருங்க? வில்லியம் ஷேக்ஸ்பியர். அடுத்து, உலிசஸ், ஆல்ஃப்ரெட் டெனிசன். சன் எப்போ பார்த்தாலும் உளிச்சிதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான்ப்பா. அவ்வளோதாங்க. அடுத்து, எ ஃபாதர் டு ஹிஸ் சன் காரல் ஆகஸ்ட் சான்பர்க். அப்பா பையன்கிட்ட ஆகஸ்ட்டில் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்பா பையன்கிட்ட ஆகஸ்ட்டில் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், ராபர்ட் ப்ரௌனிங். ஃப்ரெஞ்ச் கேம்ப் எப்படிங்க இருக்கும்? ப்ரௌனாகவே இருக்குங்க எப்போ பார்த்தாலும். அவ்வளோதாங்க. அடுத்து, ப்ரோஸ். நேம் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ஏஜே க்ரோனின். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு சாங் வந்தது இல்லைங்க, ஆஜா ஆஜா. ஸோ ஆஜா ஆஜா டூ ஜென்டில்மென், ஆஜா ஆஜா டூ ஜென்டில்மென், ஆஜா ஆஜா ஏஜே டூ ஜென்டில்மென். அவ்வளோதாங்க. இந்த ஏஜே க்ரோனின் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்டுங்க. எ நைஸ் கப் ஆஃப் டீ, சார்ஜ் ஆர்வெல். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? சார்ஜு வாப்பா ஒரு கப் டீ சாப்பிட்டு வரலாம். சார்ஜு வாப்பா ஒரு கப் டீ சாப்பிட்டு வரலாம். அவ்வளோதாங்க. எ நைஸ் கப் ஆஃப் டீ, சார்ஜ் ஆர்வெல். சார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறது ஒரு பென் நேம்ங்க. இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து, இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், டாக்டர் கிறிஸ்டியானோ பெர்னார்ட். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? செலிப்ரேஷன் அப்படின்னாவே கிறிஸ்டியன்ஸ் தாங்க. செலிப்ரேஷன் அப்படின்னாவே கிறிஸ்டியன்ஸ் தாங்க. இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். அவ்வளோதாங்க. தென் இந்த கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஒரு ரூரல் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்கிறாருங்க. அவ்வளோதான். அடுத்து, த சம்மிட், எட்மண்ட்
ஹிலாரி. த சமிட் yet meant ஹிலாரி. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம சப்மிட் பண்ணணும்னா ஹில்ஸுக்கு போகணும்ப்பா. நம்ம சப்மிட் பண்ணணும்னா ஹில்ஸுக்கு போகணும்ப்பா. நம்ம சப்மிட் பண்ணணும்னா ஹில்ஸுக்கு போகணும்ப்பா. அவ்வளோதாங்க. இவர் ஒரு நியூசிலாந்து மவுண்டைனர், எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஃபிலன்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தி சேர் கி ராஜநாராயணன். ராஜநாராயணன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. இவரை கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு தமிழ் ஃபோக்லோரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதுகிற ஷார்ட் ஸ்டோரி நாற்காலி, இது வந்து 1969 எழுதுனுங்க. இதை தாங்க சேர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து இவர் எழுதின ஒரு நாவல் கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்துட்டு 1991 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்குதுங்க. அவ்வளோதான். தென் அடுத்து ஆன் தி ரூல் ஆஃப் த ரோடு ஏஜி கார்டினர். ஆன் தி ரூல் ஆஃப் த ரோடு ஏஜி கார்டினர். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? ரோட்டில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு கார்டினர் வந்து சொல்கிறாரு. ரோட்டில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு கார்டினர் வந்து சொல்கிறாரு. ரோட்டில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு கார்டினர் வந்து சொல்கிறாரு. பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். இந்த ஏஜி கார்டினர் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். குவிக்காக ப்ரோஸ் மட்டும் ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாங்க. நேம் ஆஃப் த ப்ரோஸ் ஆத்தர்: டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஏஜே கொரின். ஆஜா ஆஜா டூ ஜென்டில்மேன். ஆஜா ஆஜா டூ ஜென்டில்மேன். எ நைஸ் கப் ஆஃப் டீ. சார்ஜே வாப்பா போய் ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்டு வரலாம். சார்ஜே வாப்பா ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்டு வரலாம். இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். செலிப்ரேஷன் அப்படின்னாவே கிறிஸ்டியன்ஸ் தாங்க. செலிப்ரேஷன் அப்படின்னாவே கிறிஸ்டியன்ஸ் தாங்க. தி சமிட் எட்மண்ட் ஹிலாரி. இதை சப்மிட் பண்ணணும்னா ஹில்ஸுக்கு போகணும். இதை சப்மிட் பண்ணணும்னா ஹில்ஸுக்கு போகணும். தி சேர் கி ராஜநாராயணன். தி ரூல் ஆஃப் த ரோடு ஏஜி கார்டினர். ரோட்டில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு கார்டினர் வந்து சொல்லிட்டு போகிறாருப்பா. ரோட்டில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு கார்டினர் வந்து சொல்லிட்டு போகிறாருப்பா. அவ்வளோதாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற போயம்ஸ், ப்ரோஸ், அதோட ஆத்தர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் போட்டுவிட்டு இது கூடயே ஒரு கிளான்ஸ் படிச்சிருங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து கிராமர் பார்ட் போடுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.